அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் பார்க் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 டேஸ்க்கு வரைக்கும் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீயாக வந்து பண்ண. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பார்க்கு வந்திருக்கோம். இப்போ வந்தாச்சு, பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். பார்க்குனால நம்ம வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு உட்கார்றதுக்கு பாய், அப்புறம் வந்து பால், பசங்க விளாட்றதுக்கு பால், இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ராக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 15 டேஸ்க்கு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா வந்து நியூ இயர் அப்போ நம்ம இது போட்டிருந்தாங்க. நியூ இயருக்கு டைமில் நம்ம வந்து எடுத்த வீடியோ. ஸோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியல, டைம் சுத்தமாக இல்லை. ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறனால வந்து 3 பேரையும் ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது சமைக்கும் இதுக்கும் டைம் சரியாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணி அதுக்கு தனியாக டைம் ரொம்பவே செலவாகும். வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே எவ்வளோ பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு கஷ்டங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு போயிட்டுருக்கோம், உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். பார்க்க எப்படி அழகாக இருக்கும். இது ஒரு டெசர்ட் தான். இது வந்து நியூ இயருக்கு 2 டேஸ்க்கு பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 50 டேஸ் போல் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டெசர்ட்லாம் வந்து ஃபுல்லாக லைட்லாம் செட்டப் பண்ணி ஃபுல்லாக வந்து டெசர்ட் தான். இங்கேயே வந்து லைட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கிட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இவங்க நம்ம வந்து பசங்க வந்து பால் எடுத்துகிட்டு வந்தனால வந்து இவங்களும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து பால் கொண்டு வந்தனால சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பாய் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாயில் கொஞ்சம் கூட நாங்கள் விரித்து உட்காரவே இல்லை. ஃபுல்லாக ஒரே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க பசங்க. அவங்க பின்னாடியே நாங்களும் போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நிறைய கேம் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருந்தனால வந்து பசங்க ஃபுல்லாகவே விளையாடிட்டே இருந்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்களுமே கீழே உட்காரவே இல்லை. இங்கே ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வந்து ஸ்பேஸ் ரெடி பண்ணி அங்கே வந்து ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கிட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த லைனுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்து மூஞ்சில் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காண்டி பசங்க எல்லாமே சேரில் க்யூட்டாக உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். இந்த பேர்டு வந்து கையில் வாங்குறதுக்கு வந்து 20 திராமா எவ்வளவோ கேட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பே பண்ணிவிட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆக்டிவிட்டி மட்டும்தான் ஃப்ரீ, மற்றபடி ஃபுட்டு எல்லாமே வந்து காசு கொடுத்தா வாங்கணும். ஸோ இங்கே எல்லாமே அரபி ஃபுட்டு தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இது இப்போ சேரில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாமே உட்காந்துருக்கா பாருங்கள் லைனாக. இங்கே என்னென்னா பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஃபேஸில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வந்து பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறத பெயிண்டிங் பண்ணி விட்றாங்க ஒரு லேடி உட்காந்து. ஸோ அவங்க ஒருத்தவங்க உட்காந்து பண்ணுறதுனால வந்து ரொம்பவே டிலே ஆகுது. இந்த இடத்துல வந்து ரொம்பவே டைம் ஆச்சு. என்ன நிறைய கிட்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ இங்கேயும் வந்து ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு லேடி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக பண்ணும்போது ரொம்பவே டிலே ஆகும் இல்லையா. ஸோ ரொம்பவே அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், பட்டர்ஃப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இந்த பொண்ணுக்கு. பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. ஆனால் இருட்டினதுக்கப்புறம் வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இந்த டெசர்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கலராக இருக்குது பாருங்கள், ஒரு கட்டமாக. இது வந்து ஃபுல்லாகவே அரபிக் கடை தான் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து அரபி ஃபுட்டு தான் நிறையாவே இருந்துச்சு. ஹரிஸ் இந்த மாதிரி எல்லாமே அரபி ஃபுட்டு தான் இருந்துச்சு. நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா அரபி ஃபுட்டு வந்து லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் இங்கே உள்ள பசங்க தான் நிறைய இருந்தாங்க. இது வந்து வின்டர் ஹாலிடேக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. பசங்களுக்கு வந்து டைம் வந்து இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின்டர் டைமில் தான் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டே இங்கே இருக்கும். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போகிறது வந்து மோஸ்ட்லி கம்மி தான். ஏன்னா மால் இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி டெசர்ட்லாம் வந்து வின்டர் டைமில் வந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே துபாய் பொறுத்தளவுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணுற கேம்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே அடல்ட் எல்லாமே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே இங்கே வந்து இது பண்ணோம். எல்லாமே ஃப்ரீ தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டு, கிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கேம் வந்து வச்சுருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. ஸோ வந்து வில்லு விடுற மாதிரி, அப்புறம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து இது கேம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து அப்படியே இந்த பசங்க வந்து இவ்வளோ நேரம் சேர்ந்து இப்போ தான் ஃபைனலாக வந்து இங்கே வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பசங்க பின்னாடி பசங்களுக்கு பின்னாடி இன்னும் பசங்க வந்துகிட்டே இருக்காங்க, சேரில் உட்காந்துட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கியூட் பேபிக்கு தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3 பேருமே வந்து போட்டுட்டாங்க ஃபேஸில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே பெயிண்டிங் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது நம்ம கிட்ஸ்க்கு வந்து பெயிண்டிங் பண்ணதெல்லாம் எப்படி எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் கேம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வந்த கையோடே வந்து நம்ம உள்ளே வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆள் இல்லாதனால வந்து அவங்க வந்து கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் வந்து ஆள் வந்துட்டாங்க போலன்னு தெரியல. அப்புறம் எல்லாம் லைனாக வந்துட்டு நின்றாங்க இந்த கேம் விளாட்றதுக்காக. அப்புறம் நாங்களுமே வந்து இந்த கேம் விளாண்டுட்டு ரொம்பவே வந்து இந்த த்ரில்லாக இருந்துச்சு. இந்த கேம் ஃபுல்லாக அப்படியே கவுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்து அப்புறம் ரிட்டன் வந்து இது பண்ணாங்க. ரொம்பவே இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேம்லாம் வந்து நம்ம வந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அரபி பசங்களுக்கான கேம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மேடையில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து அரபிக் பசங்களுக்கான கேம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஃபுல்லாகவே அரபியில் பேசி இந்த மாதிரி அரபி பசங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த லாங்குவேஜில் பேசி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஜோக்கர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இவங்க வந்து ஃபன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க வந்து எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு ரைம்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம கியூட் பேபியும் ரொம்பவே சூப்பராக அவனும் அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஸோ எல்லா பசங்களும் எப்படி லைனாக விட்டு ஆடிட்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நைட்டு ஒரு 1 போல் தான் வந்து ஃபயர் ஷோ வந்து நைட்டு 1 போல் தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் ஆக்டிவிட்டி எல்லாமே வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியாத அளவுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக டைம் போனதே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து கேமும் வச்சுருந்தாங்க. அந்த கேமில் வந்து நம்ம சம்ரா வந்து ப்ளே பண்ணியிருந்து அவளுமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தால். கிட்ஸ்க்கான அந்த பேபி சாங் தான் போட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு வந்து நீளமாக அந்த பலூன்லாம் கொடுத்து அவங்கள வந்து அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களே ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரியோவோ இல்லை இது மாதிரியோ டாய் மாதிரியோ அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேமில் பார்த்திங்கன்னா நம்ம சம்ராவும் வந்து ஜாயின் பண்ணி அவங்களும் வின் பண்ணியிருந்தா. அதாவது 4 ஸ்டிக் மாதிரி வச்சு அந்த கேம் வந்து இருந்துச்சு. அது என்ன கேம்னு எனக்கு பேர் தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜோக்கர் ட்ரெஸ் போட்டுக்க வந்து கீழே இறங்கி வந்தோடனே மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே கிட்ஸ் எல்லாமே போட்டு அமுக்கி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லா கிட்ஸும் ஒன்றா சேர்ந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. انت تعالي هنا عشان خلي منك اوكي انت روح من هنا الحين وين موجود انت راس الخيمه صح اثنين ثلاثه انا اصفر لا الحين بريك خلاص سنه பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பார்க்க இந்த வியூஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதில்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்க்கில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து ஃபுல்லாகவே ப்ளே தான் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஏறி சறுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஊஞ்சல் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அந்த ஆக்டிவிட்டி போக இங்கே இந்த மாதிரியும் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு இந்த ஸ்பேஸு. எங்கே போனாலுமே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எல்லா வகையான இதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பிள்ளைங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஊஞ்சலுமே வந்து வித்தியாசம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. ஸோ விளாண்டுட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பசங்களை ஒன்றா எல்லோரும் லைனாக நிற்க வச்சுட்டு இப்போ வேறு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்தா இங்கே தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அரபி ஃபுட்டு வந்து அப்போவே ரெடி பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு தோசை மாதிரி தெரியல, அது ஏதோ காஞ்சி போன ரொட்டி மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களில் ஃபுட்டு போல் அரபி அவங்க ஃபுட்டு சரி டேஸ்ட் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த பண்ணுறாங்க பாருங்கள் இதான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வீடியோவில் வந்து கடையெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து லேஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து இது முட்டையெல்லாம் போட்டு அப்புறம் வந்து இது மைனஸ்லாம் தடவி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த தோசையை பார்க்கும்போது தோசை மாதிரி இல்லை, காஞ்சி போன ரொட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சில்லி வேணுமான்னு கேட்டு சில்லிலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை எப்படி வீடியோக்கள் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இதுக்கு போனோம், ட்ரெயினுக்கு போனோம். ட்ரெயினுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா லைன் வந்து க்யூ கட்டி நின்றுச்சு. லைன் போனவங்களே ரிட்டர்ன் போயிட்டே இருந்தாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ லைனு. நாங்கள் வந்து நாங்கள் அங்கே ஒரு 4 o'clock 4:30 நினைக்கிறேன் அந்த டைமில் வந்தோம். அப்போ பார்த்தா அப்பவும் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கூட்டமாக தான் இருக்குது அந்த இடத்துல, கூட்டம் குறையவே இல்லை. ஸோ நாங்களுமே போய் ரொம்ப நேரம் லைனில் நின்று தான் வந்து அந்த ட்ரெயின் போனோம். ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம க்யூவில் நின்றுட்டு இப்போ வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு ஜீப் இருந்துச்சு, பின்னாடி வந்து ஒரு 8 செட்டு இது இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து உட்காந்துட்டு இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். வியூ பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மரத்துக்கு கீழே வந்து கலர் கலராக லைட்டு வச்சு க்ரீன், ப்ளூ, ரெட்டு இப்படி சொல்லிட்டு கலர் கலராக மாற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கூலிங்கான டைம்னால வந்து வண்டி ரொம்பவே ஸ்பீடாக போச்சு. ட்ரெயின் வந்து அந்த ஃபுல்லாக பார்க் ஃபுல்லாகவே சுற்றி காட்டினால ரொம்ப ஸ்பீடாக போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குன்னு கத்துறா பாருங்களேன் அவள் சம்ரா. எதுக்கு கத்துறானா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஹாதி, சம்ரா 3 பேருமே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து அவங்க டாடியும் வந்து ஹசி கியூட் பேபியும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்கள பயமுறுத்துறக்காண்டி இவள் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா, பயங்காட்டிகிட்டு இருந்தா. 1 மணிக்கு தான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கியூட் பேபி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதில் ஏறியிருந்தான். அப்போ வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தான். டக்குன்னு அது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு இது பண்ணிட்டு வரும்போது அவன் ரொம்ப பயந்துட்டான். அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னால ஃபிஷ் மாதிரிலாம் அங்கே ஊஞ்சல் இருக்குன்னு அதுக்கு வந்து ப்ளே பண்ணி டயத்தை வந்து பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிட்ஸ் எல்லாமே இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 1 மணி நேரத்தை வந்து சூப்பராக வந்து இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஃபயர் ஷோ பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சூப்பராக ஃபயர் ஷோ பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த ஃபயர் ஷோக்கான தான் நம்ம வந்து 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் 4 o'clock வந்து 1 மணி வரைக்கும் இங்கே வந்து நம்ம வந்து சூப்பராக டைம் வந்து செலவு பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வியூலாம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட். நேரில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் விளாண்டாங்க. ஃபுட்பால் வந்து இங்கே தான் விளாண்டாங்க. இப்போவும் பசங்க விளாண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வந்து இந்த டெசர்ட் இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் வந்து இந்த பாலைவனத்தில் வந்து இவ்வளோ அழகாக லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக பார்க்க வியூ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாகவும் வச்சுருக்காங்க துபாயில். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சூப்பராக விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இங்கேருந்து போகும்போது இந்த வியூ எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன வீடியோலாம் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபுல்லாக பார்த்து முடிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் வந்து நல்லாவே தூங்கிட்டாங்க காரில். ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.